ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குரோஷேயில் இந்த 5 பெட்டல் உள்ள ஃப்ளவர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் டார்க் பச்சை கலர் எடுத்திருக்கிறேன். இந்த த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஊசி எடுத்திருக்கேன். நான் வந்து 5 mm 5 mm ஊசி எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் 5 mm, ஒரு பக்கம் 6 mm இருக்குது. ஸோ 5 mm ஊசி எடுத்திருக்கிறேன். இந்த 5 பெட்டல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பியூட்டிஃபுல்லான இயரிங் வரும். ஒரு பெட்டல் நான் பண்ணிவிட்டேன். இன்னொரு பெட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ரன்னிங் த்ரெட் எடுத்துருக்கிறேன், குரோஷே நூல் எடுத்திருக்கேன். இதோட டெய்ல் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்குது. ஓகேவா? இதை வந்து மேஜிக் ரிங் போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டெய்லை கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மாதிரி நான் டெய்லு கீழே விட்டுட்டு நான் பிடிச்சிருக்கிறேன். இந்த 2 விரலில் இப்போ நம்ம வந்து மேஜிக் ரிங் பண்ண போகிறோம். ஸோ மேஜிக் ரிங் ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனாக்கா இதை இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ த்ரெட்டோட டெய்லை நான் வந்து கட்டை விரலால் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிக்கிட்டு ஒரு சுற்று பின்னாடியிலேருந்து நம்ம வந்து முன்னாடி வரும் வந்து ஓகே, பின்னாடி பக்கம் எக்ஸு மாதிரி போட்டிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு இதுதான் ரன்னிங் த்ரெட். ஓகேவா? நம்ம ஊசி எடுத்துப்போம். ஊசியில் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற த்ரெட், மேலே எக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற த்ரெட்டை விட்டுட்டு மேலே இருக்கிற த்ரெட்டை நம்ம இப்படி இழுத்து இப்படி வச்சுப்போம். ஓகேவா? வச்சுக்கிட்டு ஒரு செயின் போட்டுப்போம். ஒரு செயின் பண்ணால் லாக் ஆகிடும் மேஜிக் ரிங். ஓகே, டெய்ல்னு வந்து நம்ம வந்து ஒரு 3 இன்ச் விட்டுருக்கோம். மேஜிக் ரிங், மேஜிக் சர்க்கிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு செயின் போட்டிருக்கோம். இதோட கண்டினியூஷனாக 3 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுப்போம். டோட்டலாக 4 செயின். 1 கீழே உள்ளது கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். 1 2 yarn ஓவர் 3 yarn எடுத்துகிட்டு வந்து 4. ஸோ 4 செயின் போட்டிருக்கேன். இதில் நம்ம வந்து ட்ரிபிள் குரோஷேட் பண்ண போகிறோம். ட்ரிபிள் குரோஷேட்டுக்கு 2 சுற்றிக்கிட்டு மொத்தம் ஹூக்கில் 3 செயின் இருக்குது. ஓகேவா? ட்ரிபிள் குரோஷேட் பண்ணுறோம். 2 வாட்டி சுற்றிக்கிட்டு இந்த ஹோலுக்குள்ளார இந்த 2 நூலையும் எடுக்கணும். ஓகே, அந்த நூல் வந்து கணக்கு வராது நமக்கு. ஸோ இப்போது ஊசியில் 4 செயின் இருக்குது. yarn ஓவர் ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணுறோம். yarn ஓவர் செகண்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். yarn ஓவர் தேர்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேவா? மொத்தம் நமக்கு வந்து 4 ஸ்டெம்ஸ் வேணும். ஏற்கனவே 2 இருக்குது. இன்னும் 2க்கு வந்து அடுத்த 2 ட்ரிபிள் குரோஷேட் பண்ணுறேன். ஓகேவா? பாருங்கள், ட்ரிபிள் குரோஷேட் 3 வாட்டி நம்ம yarn ரிலீஸ் பண்ணணும். இப்போ கடைசியாக நமக்கு வந்து 4 செயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 செயின், அப்புறம் நடுவில் 2 ட்ரிபிள் குரோஷேட், கடைசியில் ஒரு 4 செயின் போட்டு இந்த ஹோலுக்குள்ளார. ஏன்னா இங்கே வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா 2 த்ரெட்டு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஒரு த்ரெட்டில் மட்டும் உள்ளே விட்டு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு கடைசியாக வந்து இழுக்க மீது உங்களுக்கு வரவே வராது. ஏன்டா வரல, டைட் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா இதுதான் காரணமாக இருக்கும். அதனால் நமக்கு 2 த்ரெட்டு இருக்குது, 2 நூல் இருக்குது. 2 நூலுக்குள்ளேயும் நம்ம உள்ளே இட்டு ஒரு yarn ஓவர் பண்ணி ஒரு நூல் எடுத்துகிட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கிறோம். ஓகே, போட்டுட்டு லாக் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பெட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நம்ம 4 பெட்டல் போடணும். சேம் அதே மாதிரி 4 செயின். ஓகே, ட்ரிபிள் குரோஷேட் 2 சுற்றிட்டோம். போயிட்டு yarn ஓவர் ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணுறோம். yarn ஓவர் செகண்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். அடுத்து தேர்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். மறுபடியும் 2 சுற்றிக்கிறோம். ஹோலுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு 2 yarn ஓவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து yarn ஓவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து yarn ஓவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒரு செயின் 2 ட்ரிபிள் குரோஷேட் பண்ணிட்டோம். இப்போது 4ஆவதாக ஒரு 4 செயின் 3 4. இங்கே கீழே வந்து ஒரு உள்ளே போயிட்டு
ஒரு நூல் எடுத்துகிட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா, ஏற்கனவே இருக்கிற செயின் ஹோலில் உள்ளே இட்டு எடுத்துடுறோம். ஓகே, 2 ஸ்டிச்சஸ் முடிஞ்சிருச்சு, 2 பெட்டல் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 3 போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதில் 5 பெட்டலும் பண்ணிவிட்டேன். ஸோ கொஞ்சம் வந்து லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்துட்டு பயந்துராதிங்க என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுக்காக தான் நம்ம வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டோம். ஓகேவா, இப்போது ரன்னிங் த்ரெட் இங்கே இருக்குது. நம்ம சும்மா ரன்னிங் த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணிவிட்டு இதை இப்படி இழுத்துடலாம் மேலே. இப்படி இழுத்துடலாம். இழுத்துட்டு இப்போ இந்த த்ரெட் கீழே வந்து மேஜிக் சர்க்கிள் ரிங் கீழே டெய்ல் ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டை நம்ம வந்து இப்போ இழுக்க போகிறோம். அதாவது பெட்டலு இந்த ரன்னிங் த்ரெட் இப்போ கட் பண்ணது எல்லாத்தையும் இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி எடுத்திருக்கேன் நான். ஓகே, இப்படி டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணால் இப்படி வந்துடும். முன்னாடியே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முன்னாடியே வந்து இந்த கடைசியாக கட் பண்ண த்ரெட்டை இழுக்கக்கூடாது. இல்லைனாக்கா அடியில் உள்ள த்ரெட்டு வந்து டைட்டாக போயிடும். அதனால் கீழே உள்ள த்ரெட் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேஜிக் ரிங் போட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டை நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க மொதல். ஓகே, அப்புறமா கடைசியாக இந்த த்ரெட்டை நீங்கள் டைட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த த்ரெட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பண்ண மாரி இது ரெண்டும் சரியாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டைட்டாக பண்ணாலும் நமக்கு லூஸாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை கொஞ்சம் லூஸ் விட்டாலும் அதுக்கும் இதுக்கும் மேட்சிக் இருக்கவே இருக்காது. அதனால் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஓகே தானே, இப்போ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ சேம் சைஸில். இப்போ கடைசியாக பின்னாடி வந்து நம்ம என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு 2 to 3 முடிச்சு போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எந்த ஃப்ளவர் நீங்கள் வந்து எது பண்ணாலும் பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு 2 to 3 வாட்டி நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கலண்டு வராமல் உங்களுக்கு இருக்கும். ஓகே ஓகே, இப்போது இந்த டெயிலை வந்து கடைசியாக நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப நுனியில் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இப்படி கட் பண்ணிடலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான நமக்கு பெட்டல் 5 பெட்டல் ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஹூக் வச்சு எப்படி வந்து செக்யூர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃப்ளவர் பட்டினத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு 5 பெட்டலும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கா, நல்லா அழகாக இருக்கான்னு முதல் பார்க்கணும். ஸோ நமக்கு கீழே 2 பெட்டல் இருக்குது, மேலே ஒரு பெட்டல் இருக்குது. ஸோ எனக்கு இது வந்து அழகாக இருக்கா மாதிரி தெரியுது. இந்த பக்கம் பாருங்கள், இது கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஹேண்ட்மேட் பண்ணுறோம், அதனால் வந்து நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு தோணுதோ அந்த பீஸை வந்து நம்ம மேலே வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹேண்ட்மேடுங்கிறது பொறுத்து, ஹேண்ட்மேடுன்னு பேர் சொல்கிறது வந்து நமக்கு ஒரே மாதிரி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்காது. சில சமயம் நமக்கு அமையும், சில சமயம் அமையாது. ஸோ அதுதான் ஹேண்ட்மேட். ஒரு இது தப்பாக இருக்கலாம், ஒரு இது ரைட்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே ரைட்டாக இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இப்போது இந்த பெட்டல் மேலே இருக்கிற பெட்டலில் நான் ஹூக் வைக்க போகிறேன். ஸோ இந்த இதில் பார்க்கலாம் எது அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இந்த இது ஓகேன்னு தோணுது. ஓகேவா, கீழே 2 பெட்டல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, மேலே இந்த பெட்டலும் இதுவும் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, இப்போ இங்கே 2 பெட்டல், இங்கே 2 பெட்டல் இருக்குது. இந்த நடு பெட்டலில் நம்ம வந்து ரிங் வைக்க போகிறோம். 2 ஜம்ப் ரிங்கும் 2 ஹூக்கும் எடுத்திருக்கேன், இயரிங் ஹூக். ஓகே, சில்வர் கலரில். இப்போ ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துப்போம். நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் நம்ம வந்து அகட்டிப்போம். ஓகே, இப்போது இது சொன்ன மாதிரி 4 ஸ்டெம் இருக்குது. அதில் நடுவில் 2 இதில் வந்து உள்ளே விட்டு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன்.
அதாவது என்ன சொல்கிறது, ஜம்ப்ரிங் ஜம்ப்ரிங்கை உள்ளே இட்டு நம்ம எடுத்துப்போம். பியூட்டிஃபுல் இயரிங் ரெடி. அழகாக இருக்குது இல்லையா? ஸோ பியூட்டிஃபுல்லான குரோஷேல ஒரு 5 பெட்டல் இயரிங் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஹார்ட் பண்ணணும் இல்லையா? ஹார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் லிங்க்கு. ஸோ அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது. யாருக்கெல்லாம் குரோஷே கற்றுக்கணும் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சேனலையும் இந்த வீடியோவும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.